வெல்கம் டு கேவி தம்ஸ் அப் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th சிபிஎஸ்சி மேக்ஸில் 4th சம் பார்க்கலாங்க. எக்ஸசைஸ் 5.1ல் சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஏபிஸ்? இஃப் தே ஃபார்ம் அன் ஏபி, ஃபைண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ் டி அண்ட் ரைட் 3 more terms. அதாவது இப்போ 15 சப்டிவிஷன் சம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு சம்லேயுமே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஏபியில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் பார்க்கணுங்க. ஓகேங்க, காமன் டிஃப்ரென்ஸ் வச்சு தானே அது ஏபியில் இருக்கான்னு பார்க்க முடியும். அதனால் காமன் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் அது ஏபியாக இருந்துச்சுன்னா 3 more terms எழுதணும். ஓகேங்களா, ஃபஸ்ட் சம் பார்ப்போம். என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 2, 4, 8, 16. ஓகே, இப்போ A1 2. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் 2, செகண்ட் டேர்ம் என்ன 4, அது A2. ஸோ தேர்ட் டேர்ம் 8, ஃபோர்த் டேர்ம் 16, அது A4 எழுதலாம். ஓகேங்களா, சரி. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இது ஏபியில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபியில் இருக்கான்னு பார்க்கறதுக்கு நான் என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு சொன்னேன்? டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸ்னால் D = A2 - A1. ஓகேங்களா, அப்போ A2ஓட வேல்யூ என்ன? இங்கே 4 மைனஸ் A1ஓட வேல்யூ 2. ஸோ 4 - 2 என்ன வருது? D = 2ன்னு வருது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு இப்போது A3 - A2 கண்டுபிடிப்போம். A3ஓட வேல்யூனா 8, A2ஓட வேல்யூனா 4. இப்போ இதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 4. ஏபினா டிஃப்ரென்ஸ் 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 4 - 2 2 வந்திருக்கு. அதுமாதிரி 8 - 4 4 வந்திருக்கு. அதனால இது ராங். ரெண்டுத்துலேயுமே டி வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இட் இஸ் அன் ஏபி. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்? த கிவன் நம்பர்ஸ் டு நாட் ஃபார்ம் அன் ஏபி. ஓகேங்களா, தேர்ஃபோர் த கிவன் நம்பர்ஸ் டு நாட் ஃபார்ம் அன் ஏபி. ஏன் அப்படி சொன்னேன் நான்? ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸும் சேம் வேல்யூவில் இருக்கா? இல்லை, தே ஆர் நாட் ஈக்குவல். ஓகேவா, தே ஆர் நாட் ஈக்குவல். அதனால தான் த கிவன் நம்பர்ஸ் டு நாட் ஃபார்ம் அன் ஏபின்னு சொல்கிறோம். இப்போ இது ஏபி ஃபார்ம் பண்ணாதனால நம்ம 3 more termsம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேங்களா, தேங்க்யூ. ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம்மில் என்ன நம்பர்ஸ் இருக்குது? 2, 5/2, 3, 7/2 இருக்குது. சரியா? இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் 2, செகண்ட் டேர்ம் 5/2, தேர்ட் டேர்ம் 3, ஃபோர்த் டேர்ம் 7/2. ஓகே, இப்போது இந்த நம்பர்ஸ் ஏபியில் இருக்கான்னு பார்ப்போமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். D = A2 - A1. A2ஓட வேல்யூனா 5/2 மைனஸ் A1ஓட வேல்யூனா 2. ஓகே, இப்போது 5/2 - 2 சப்ராக்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கீழே 5/2, டினாமினேட்டர் இங்கே 2, இங்கே டினாமினேட்டர் 1. அப்போது சப்ராக்ட் பண்ணணும்னா கீழே டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போது டினாமினேட்டர் இப்போ என்னவா மாறும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சா 2வாக மாறிடும். ஸோ 5 - 4. இப்போ டியோட வேல்யூ என்ன வருது? 1/2. குட். இதே மாதிரி இப்போது A3 - A2 பார்ப்போம். A3 - A2. தேர்ட் டேர்ம் வேல்யூனா 3, செகண்ட் டேர்ம் வேல்யூ 5/2. இங்கேயும் அதே தான். இங்கே 3னா 3/1ன்னு அர்த்தம். டினாமினேட்டர் சேமாக ஆக்கி சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 6 - 5. ஸோ டியோட வேல்யூ இங்கே என்ன வருது? இங்கேயும் 1/2 வருது. சரி, நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். மறுபடியும் ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம். ஸோ ஃபோர்த் டேர்மோட வேல்யூனா 7/2 மைனஸ் தேர்ட் டேர்மோட வேல்யூ 3னா -3/1ன்னு அர்த்தம். இப்போது இதுக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 2 வரும். மேலே 7 - 6. இப்போ இங்கேயும் டியோட வேல்யூ என்ன வருது? 1/2. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏபியில் தான் இருக்குது. அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏபியில் தான் இருக்குது. ஓகேவா? ஏன்னா காமன் டிஃப்ரென்ஸ் பாருங்கள்,
A4 - 3 ஆகட்டும், இல்லை A3 - 2, A2 - 1 எல்லாத்துலேயுமே பாருங்கள் காமன் டிஃப்ரென்ஸ் 1/2 தான் வருது. அப்போ இது ஏபியில் தான் இருக்குது. சரி, ஏபியில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 3 more terms கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ இது கன்க்ளூட் பண்ணிடலாம். இது வந்து ஏபியில் இருக்குதுன்ட்டு. therefore the given numbers form an AP. ஓகே, இப்போ 3 more terms கண்டுபிடிப்போங்க. நெக்ஸ்ட்டுனா இது வரைக்கும் நமக்கு என்ன எத்தனை டேர்ம் பார்த்தோம்? 4 term. இப்போது 5th term பார்ப்போம். 5th term A5 equal to A4 plus 1/2. அதாவது 4th term என்னது? 4th term வந்து 7/2 plus 1/2. ஏன்னா ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 1/2 தானே. அதனால் 1/2 ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டேர்மை நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? சரி, 7/2 + 1/2 ஆன்சர் என்ன வரும்? 8/2. அது சிம்பிளிஃபை பண்ணால் 4. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது? 4. இப்போது A6 கண்டுபிடிக்கணும். ஏன்னா 3 term கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் டேர்ம். ஓகேங்களா? ஃபஸ்ட் டேர்ம்னா A1 சொல்லலை, 3 termல ஃபஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போது 6th term. 6th termனா என்ன? A5 + 1/2. இப்போது A5 என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 4. ஸோ 4 + 1/2. இதையும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 9/2. சரி, இப்போது செகண்ட் டேர்ம் 3 term கண்டுபிடிக்க சொன்னதில் ஃபஸ்ட் டேர்ம் 4, செகண்ட் டேர்ம் 9/2, தென் லாஸ்ட் டேர்ம். இப்போ என்ன பண்ணணும் நம்ம? அகெயின் A6 + 1/2. இதில் A6ஓட வேல்யூ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 9/2 ப்ளஸ் இப்போது டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணணும் 1/2. இப்போ என்ன வரும்? 10/2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5. இப்போ அவங்க கேட்ட 3 more terms கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? என்னென்ன டேர்ம்? A5 equal to 4, A6 equal to 9/2, A7 equal to 5. அவ்வளோதாங்க, டிஃப்ரென்ஸ் 1/2 கண்டுபிடிச்சிட்டோம். 3 more terms 4, 9/2, 5 இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் சம் பார்க்கலாம். -1.2, -3.2, -5.2, -7.2. ஓகேவா? இப்போ இருக்கிற செட் ஆஃப் நம்பர்ஸ்லாம் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் ப்ளஸ் பாயிண்டில் இருக்குது. ஓகேவா? இதில் இதுதான் ஃபஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். இப்போ இது வந்து காமன் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். என்ன காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா A2 - A1, A3 - A2, அதுமாதிரி A4 - A3 இது எல்லாமே இந்த காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ஏபின்னு கன்ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட் 3 terms கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகே, இப்போது A2 - A1 D = A2 - A1 கண்டுபிடிப்போமா? A2 வந்து என்ன? 3.2 - 3.2. ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ் A1ஓட வேல்யூ என்ன? -1.2. நெக்ஸ்ட் -3.2 மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1.2. இது ரெண்டு செப்பரேட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? D = -2. சரி, நெக்ஸ்ட்டு A3 - A2 கண்டுபிடிக்கலாம். A3 - A2, A3ஓடைய வேல்யூ என்ன இருக்குது? -5.2 மைனஸ் A2ஓட வேல்யூ என்ன இருக்குது? -3.2. இப்போது இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணி பார்ப்போமா? -5.2 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3.2. இப்போ டியோட வேல்யூ என்ன வந்திருக்கு? -2. ஓகே, இங்கேயும் டியோட வேல்யூ -2 வருது, இங்கேயும் டியோட வேல்யூ -2 வருது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, D = A4 - A3. இந்த டேர்மையும் மைனஸ் பண்ணி பார்க்கலாம். A4ஓட வேல்யூ என்ன இருக்குது? -7.2 மைனஸ் A3ஓட வேல்யூ என்ன இருக்குது? இதுதான் -5.2. இப்போது -7.2 ப்ளஸ் 5.2. இப்போது டியோட வேல்யூ என்னவா வருது? அதே -2. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? இந்த டேர்ம்ஸ், இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஏபியில் இருக்குது. therefore
the given numbers இதுதான் the given numbers form an AP சொல்லலாமா நெக்ஸ்ட் ஏபியில் இருக்கிறதுனால 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா அதை எப்போ கண்டுபிடிப்போம் A5 equal to ஏன்னா ஏற்கனவே 4 டேர்ம்ஸ் இருந்துச்சு இப்போ 5th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் A5 equal to 4th டேர்ம் ப்ளஸ் -2 எப்படி ஏன்னா ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவில் என்ன நம்பர் இருக்குது டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது -2 தானே அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டிஃப்ரென்ஸ் டி வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும் இல்லையா அப்போது A4ஓட வேல்யூ என்னவா இருக்குது நம்ம என்ன கொடுத்துருக்குறாங்க -7.2 தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இந்த ப்ளஸ் இன்ட்டு -2 சரி ஓகே இப்போ என்ன வேல்யூ வந்திருக்கு A5க்கு இப்போ என்ன வேல்யூ வருது -9.2 ஓகே நெக்ஸ்ட் A6 கண்டுபிடிப்போம் A6னா A5 ப்ளஸ் -2 A5ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் -9.2 தென் ப்ளஸ் இன்ட்டு -2 இப்போ என்ன வேல்யூ வருது A6ஓட வேல்யூ வந்து என்னது ரெண்டும் மைனஸ்ஸு அதனால் ஆட் பண்ணோம்னா -11.2 ஸோ A6ஓட வேல்யூ என்னது -11.2 நெக்ஸ்ட்டு A7ஓட வேல்யூ பார்க்கலாம் A7ஓட வேல்யூ எப்படி வரும் A6 ப்ளஸ் -2 ஓகேவா அப்போது A6ஓட வேல்யூ என்னவா இருக்குது -11.2 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் -2 ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் -11 12 13.2 சரிங்களா இப்போ அந்த 3 டேர்ம்ஸ் என்னென்ன டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம் A5 equal to -9.2 A6 equal to -11.2 A7 equal to -13.2 அவங்க கண்டுபிடிக்க சொன்னது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து -2 நெக்ஸ்ட்டு அவங்க கண்டுபிடிக்க சொன்ன 3 டேர்ம்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த சம் ஓகேங்களா தேங்க்யூ